வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 சேனல் வால்யூம் கண்ட்ரோல். இது என்ன பர்பஸுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 சேனல் வந்து நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் வந்து இண்டிவிஜுவலாக ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அட்மோகா 328P அப்படிங்கிற ப்ராசஸர் வச்சு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆர்டினோவில் வச்சு நான் ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐசிசின்னு வந்து பார்த்திங்கன்னா PT2258. இது வந்து 6 சேனல் வால்யூம் கண்ட்ரோல். இதை வந்து நான் 2 ஐசியாக போட்டு ஒவ்வொரு ஐசிக்கும் வந்து தனித்தனி அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து 6 சேனல் வந்து இன்னொரு 6 சேனல் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேனலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோலாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்த சேனல் 3 வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலாகவும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சுட்டு அது வந்து உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலாக வெளியில் வந்துடும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 சேனல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்னே பண்ணலாம். இது வந்து உங்களாலே உருவாக்க முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இந்த ஐசிக்கு உண்டான கோடிங்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆர்டினோவில் ப்ரோக்ராமில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஐசி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐசியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா PT2258 இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது PT2258 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஐசிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 to 6 வரை இருக்கக்கூடிய சேனல்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2க்குமே வந்து தனித்தனி செப்பரேட் அட்ரஸ் இருக்குது. அதை நம்ம கால் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 ஐசியும் செப்பரேட் சேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் வந்து நான் அந்த லிங்க்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். நான் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா include y.h liquid-crystal.h EEPROM.hன்னு இருக்கும். அந்த liquid-crystal.h EEPROM.h remote.h PT2258 அப்படின்னு சொல்லி இருக்கும். இது 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி ஃபைல். இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த y.h EEPROM.h வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு சாஃப்ட்வேரில் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் remote.h PT2258.h நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இது அந்தோடைய ஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உங்களுக்கு ஜிப் ஃபைலாக இருக்கும். தனியாக செப்பரேட்டாக எடுத்து நீங்கள் அதை வந்து லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ள இன்க்ளூடு வந்து போட்டுக்கலாம். இதுதான் ப்ரோக்ராமுடைய லென்த்து. இது இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு யூடியூப் வெப்சைட்லேருந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எடுத்தேன். அதிலேருந்து எடுத்து நம்மளுக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ அதை மட்டும் நான் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன். இந்த சேனல் லென்த் வந்து நான் 12 மட்டும் தான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறனால 12 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதான் ப்ரோக்ராமுடைய லென்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது எந்த ஒரு எரரும் வரல அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கீழே வந்துட்டேன். ஓகே, அப்புறத்து வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. ஸோ எல்லா கெட்டர் ஃபைல்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எந்த எரரும் வராதங்காட்டி அடுத்த வந்து நான் ஆர்டினோவில் அப்லோடுங்கிற ஒரு பட்டனை அழுத்தினோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டினோ போர்டில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 சேனல் ப்ரோக்ராம் வந்து நான் ஐசிக்கு வந்து டம்ப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து இப்படி தான் காமிக்கும். நம்ம வந்து என்கோடர் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு மாஸ்டர் வால்யூம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். மெனு பட்டன், அதாவது சென்டர் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா சேனல் 1 சேனல் 2 சேனல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இண்டிவிஜுவலாகவும் வந்து நீங்கள் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாகவும் நீங்கள் வந்து வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 சேனல் ஆம்பிளிஃபையர் அந்த பர்பஸுக்கு யாராச்சும் நம்ம வந்து 12 சேனல் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக கெயின் பண்ணணும், மாஸ்டர் வால்யூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போர்டு வந்து உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு போர்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து 24 சேனல் வரைக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.